வணக்கம், நல்லா இருக்கீங்களா? குறிஞ்சி ஸ்பெஷல் சத்து மாவு எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்க, சிறப்பாக இருக்குன்னு நம்புகிறோம். இந்த குறிஞ்சி ஸ்பெஷல் சத்து மாவு பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன கலந்துருக்கோன்னா, தானியம், சிறுதானியம், பாரம்பரிய அரிசி, பயிறு வகைகள் இவையெல்லாம் சேர்த்து ஒரு 24 பொருள். அது இல்லாமல் முந்திரி, பாதாம், பிஸ்தா, வால்நட், ஏலக்காய், சிறிதளவு சுக்கு இவையெல்லாம் வறுத்தரைச்சதான் நம்ம குறிஞ்சி ஸ்பெஷல் சத்து மாவுங்க. இந்த சத்து மாவை பொறுத்த வரைக்கும் 24 பொருள் நம்ம கலக்கிறோம்ல, அது அனைத்துமே 100 கிராம் மட்டுமே நம்ம கலப்போம். அப்போ தான் நமக்கு சமச்சீரான சத்து நம்ம உடம்பு போய் சேரும். சத்து மாவு எப்படி என்னன்னு கேட்குறாங்க. சத்து மாவு எல்லாமே பவுட்ரு பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. ஆனால் நம்ம வாங்குறத கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து வாங்கணும். கம்பு, கேப்பை, சோளம் இதை மட்டும் வறுத்து அரைச்சாலே நமக்கு சத்து மாவு மாதிரி தான் பார்க்குறதுக்கு இருக்குங்க. ஆனால் நம்ம சாப்பிட்றது சத்துக்காக நம்ம உடம்புக்கு சாப்பிட்றோம். ஆகவே நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து, என்கிட்ட தான் வாங்கணுன்னு இல்லை, போட்டுதோ வாங்குறப்ப நீங்கள் சமச்சீரான சத்து நம்ம உடம்புக்கு வர மாதிரி வாங்கி நீங்கள் உண்ணணும். இதுதான் என்னோடய ஆசைங்க.